1970 கூட ஜாதி சினிமாக்கள் வந்தாலும் உணர்ந்து அன்றைக்கும் அந்த சினிமாவை ஆதரிச்சு நம்ம கை தட்டி அவனை கட்டி பிடிச்சி இயக்குனர்லாம் கட்டி பிடிச்சி இன்ன வரைக்கும் சரி. அந்த தேவர் மகன் அப்படின்ற ஒரு திரைப்படத்தெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது, எந்த படங்களும் நான் பார்த்தது கிடையாது. அன்னைக்கும் அவங்களை கட்டி பிடிச்சி பாராட்டல, இன்னைக்கு இவனுங்களையும் கட்டி பிடிச்சி நம்ம பாராட்ட போறதில்லை. ஏன்னா இது நம்மளுக்கு அவசியம் இல்லாதது. ஏன்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க காலங்காலமா இன்னைக்கு வந்து கை கொடுத்து பழகிற முறைகள் நம்ம சென்னையில் இருக்கிறதுனால என்கிட்ட எவனும் ஜாதியை பார்க்கல, நான் ஜாதியை எவனையும் பார்க்கல. இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவம். என்கிட்ட ஜாதியை பார்த்தானுங்க அப்படிலாம் நான் சொல்ல இங்கே யாரையும் முட்டுக்கட்ட முடியாது, அது எனக்கு அவசியம் இல்லை. நான் சம்பாதிக்காததுக்கும் நான் காது பங்களா வாங்காததுக்கும் என்னுடைய சுய சிந்தனையில நான் உயராததுக்கும் இன்னொருத்தன் ஜாதி தான் காரணம். நீ என் முட்டாள்தனமான என் அறிவுகள் இன்னொருத்தன் மேல பழி போடாது. எதுவா இருந்தாலும் என் வாழ்க்கைக்குள்ள என் கிட்னி என் லிவர் என்ன இதுல நோய் வந்தாதான் நான் சாவனே தவிர இன்னொருத்தன் கிட்னி பாதிக்கப்பட்ட அதனால நான் சாவ போறதில்லை. இதுதான் ஜாதிய கோட்பாடுகளும் சரி. நீ ஜாதிக்குள்ள இருந்துட்டு ஜாதி இருக்கு பார்க்கலாம், ஜாதியை பார்க்கலாம், ஜாதியை பார்க்கலாம், ஜாதியை பார்க்கலாம் நீ சொல்றதை விட ஜாதிக்கு வெளியே வந்து சொல்ல உனக்கும் துப்பு இல்லை, அதுக்கு வக்கு இல்லை. இந்த ஊடகங்களும் அதை கேட்கறதுக்கான நாதி இல்லை.